பிறப்பு இறப்பிற்கு ஏற்பட்ட இடைப்பட்ட காலத்தில் அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி பாவ புண்ணியத்தை ஏற்றுக்கொண்டு இன்பத் துன்பத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. உன் விருப்பப்படியே உன் சாயி தேவா வந்திருக்கிறேன் கண்மணி. இனி நீ போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் நன்மைகளை நிகழ்த்தப் போகிறேன். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நன்மைகள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் நிறுத்திக் கொண்டு புலம்பிக் கொண்டே இருப்பதை விட என் காலடியில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு அமைதியாக இருந்துவிடு. என் பாதத்தில் சரணடைந்துவிடு. என்னுடைய திருவடி தரிசனம் உனக்கு மன நிம்மதியை நிச்சயமாக கொடுக்கும் என் பிள்ளையே. துயரக் கடலிலிருந்து நான் உன்னை கரையேற்றுவேன். என் கைகளால் உன்னை இழுத்து கரையேற்றுவேன். இதோ நான் வந்துவிட்டேன் அல்லவா. வெகு விரைவில் ஒரு மகிழ்ச்சியான தகவல், ஒரு மங்களகரமான நிகழ்வு, ஒரு இனிப்பான செய்தியை உனக்கு நான் தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ என்னை தேடி வர முடியாவிட்டாலும் நான் உன்னை தேடி வருவேன் என் குழந்தையே. இனி எதற்குமே நீ வருத்தப்பட தேவையில்லை. நான் இருக்கிறேன் பிள்ளையே. என் பிள்ளையே, எல்லாம் எனக்கு தெரியும் என்று குழப்பத்தோடே இருப்பதை விட எதுவுமே தெரியாது என்று தெளிவோடு இருப்பதே மிக நல்லது. எதற்கும் பயப்படாதே. உன் மனம் குளிருமளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன் காதுகளுக்கு வந்து விழும். அதற்கு உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். எல்லாம் மாறும். மிக அழகாகவே மாறும். உனக்கான ஒரு வாழ்க்கை உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது.